வெல்கம் டு மை சேனல். எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி இந்த பெரிய ஒரு புயல் வந்துட்டு போயிடுச்சா. அதுக்கு பிறகு பாருங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன பூவெல்லாம் பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பால்சம் சிங்கிள் பெட்டல்ஸ் இதெல்லாம் பால்சம். இதை பிங்க் கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது, வயலட் கலர் இருக்குது, பால்சம் நிறைய பூத்துருக்குது. இந்த ஆரஞ்சு கலரு சிங்கிள் பெட்டல்ஸு. இதெல்லாம் வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் தான். விதைகள் மூலிமா இது நம்ம விதை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜினியா டபுள் கலராக இருக்குது. இது பால்சன் பெட்டல்ஸ், மல்டி பெட்டல்ஸ் உள்ளது. இதெல்லாம் சிங்கிள் பெட்டல்ஸ் உள்ளது. பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்குது. இந்த பால்சம் மழையில் அடிபட்டுரும். ஏன்னா அதிக தண்ணி இருந்துச்சுன்னா பால்சம்லாம் அடுக்கி போயிடும். ஆனால் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் தண்ணியில் இல்லாமல் தள்ளி வச்சு கொஞ்சம் காப்பாற்றி வச்சுட்டேன் அதை. அதனால் இது நல்லபடியாக இருக்குது. ஏன்னா பெய்த மழைக்கு இதெல்லாம் போயிருக்குன்னு தான் நினச்சேன். ஓரளவு எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னும் பூக்கள்லாம் நிறைய கொட்டி போயிடுச்சு. அதிலேருந்து காற்றுலலாம் அப்படியே இப்போ மழை அடித்ததில் காற்று பண்ணதில் எல்லாம் போயிடுச்சு. இதுவும் பால்சம் தான். எல்லாமே பால்சம் நிறைய இருக்குது. கோழிக்கொண்டை இருக்குது, பட்டர் கப்ஸு, நித்திய கல்யாணி இருக்குது. நித்திய கல்யாணி பூத்துருக்குது. அப்புறம் எங்கள் தோட்டத்தில் நிறைய பட்ரோஸ் இருக்குது. பட்ரோஸு, மழை தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். மழை தண்ணிக்கு கொஞ்சம் நல்ல பவர் இருக்கிறதுனால சரி, மழை வரும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சேன். செடிங்களுக்கு ஊற்றிக்கலான்ட்டு, தண்ணி இல்லாதப்போ ஊற்றிக்கலான்ட்டு. அதான் குடமாக அங்கே இருக்குது. என்ன தான் நம்ம தண்ணி விட்டால் கூட மழை பெய்யும்போது அது செடிகளுக்கு ஒரு புத்துணர்வு தான். செடியெல்லாம் பாருங்கள் எப்படி ஸ்டிப்பாக நிற்கிது. நல்ல அதெல்லாம் க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் மழை பெஞ்ச பிறகு தோட்டத்தில் கொசு நிறைய வந்துருச்சு. இது ரோஸு, அதாவது பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸ் எங்கள் தோட்டத்தில் 2-3 செடி இருக்குது. நல்லா பூக்குது. மரம் மாதிரி இப்போ வந்துருக்குது. நல்ல பெரிய செடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது தரையிலேயே வச்சுருக்கிறேன், தொட்டிலையும் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கிளைகள் வெட்டி வச்சோம்னாவே நல்லா வந்துடும். இது பட்டு ரோஸ் உங்களுக்கு தெரியும். இதுவும் எங்கள் தோட்டத்தில் நிறைய பூத்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டு வரல எல்லாத்துலேயும் வச்சுருக்கிறேன். தரையிலையும் இருக்குது. ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது எங்கள் தோட்டத்தில். இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம வச்சிட்டோம்னா அப்புறம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். பராமரிப்பு இதுக்கெல்லாம் கம்மி தான். ஆனால் தண்ணி விடணும். தண்ணி விட்டால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கிளி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு 10 மணி வரலும் தான் காலையில் அதுக்கு பிறகு வாடி போயிடும். ஈரம் அதிகமாக இருந்தாலும் இது அழுகி போயிடும். இது சேஞ்சிங் ரோஸு அழகாக பூத்துருக்குது. காலையில் நல்லா க்ரீம் கலர் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிங்க் கலருக்கு மாறிடும். இதான் ஈவினிங் தோட்டம். அடுத்து வர்றது காலையில் பூக்கிறது. இது ஜினியா